ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தையும், மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 20, 16, 22, 14. ஆமென். அப்படி மத்தேயு 22, 14 வாசிங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த சபையில நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? நான் கேட்கும் கர்த்தர் என்கிட்ட பேசினார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் கையை காணுமே. எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? கைகளை போடுங்க. எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ரெண்டுக்குமே 2 பேர் கை தூக்கல, நிறைய பேர். ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இங்கிலீஷ் பைபிள் சூப்பரா சொல்லுது, God calls many and he chose someone. அவர் ஒருவனை தெரிந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமானால் நமக்கு ஒரு 10 ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த 10 ஒழுங்கில் யார் உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. வெளியில நம்ம பார்வைக்கு டிப்டாப்பா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளான இருதயத்துல ஒரு 10 ஒழுங்குகளை இன்றைக்கு தீர்மானித்து நம்ம இந்த இடத்தை விட்டு போகணும். எந்த ஒரு மனிதன் இந்த 10 ஒழுங்கில் சரியா இல்லையோ அவனை தான் பிசாசு பாதிக்குது, அவன்கிட்ட தான் போராடுது. வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக உன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தின் நாசமோசங்களோ, இந்த உலகத்தின் வாதைகளோ, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களோ, இல்ல மந்திரவாதமோ பில்லி சூனியமோ நம்முடைய வாழ்க்கையில பலிக்க கூடாது. ஆனா நான் உலகம் முழுவதும் பிரயாணிக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையில, சுவிசேஷத்தை சுமந்து உலகம் முழுவதும் போகிற ஆண்டவருடைய கிருபையில நான் போற எவ்விடத்திலையும் பார்க்கிறேன் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மந்திரத்திலையும் பில்லி சூனியத்திலையும் செய்வனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் வாதையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வியாதி அவங்களுடைய சரீரத்தில் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்க ஒரு மனிதனை அல்லது ஒரு கிறிஸ்தவனை, இயேசுவை அண்டி இருக்கிறவனை, இயேசுவை நேசிக்கிறவனை எப்படி ஒரு வாதை பாதிக்கலாம்? எப்படி இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் பாதிக்கலாம்? நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சில ஒழுங்குகளை காண்பித்தார். இவைகளில் எல்லாம் என் பிள்ளைகள் பரிசுத்தமா இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். நமக்கு பரிசுத்தம் என்னன்னு தெரியும், எப்படி எல்லாம் வாழ்ந்தா பரிசுத்தம் தெரியும், எதிலெல்லாம் இருந்தா பரிசுத்தம் தெரியும், எதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு விரோதமா என்னென்ன செஞ்சோம்னா நம்ம பரிசுத்தம் கெடுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களில் இன்றைக்கு உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு ஜெப ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஜெப ஒழுங்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல, அபிஷேகம் பண்ணப்பட்ட புதுசுல எவ்வளவு நேரம் ஜெபிச்சோம், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தோம். இன்னைக்கு காலையில நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க? இன்னைக்கு காலையில ரட்சிக்கப்பட்ட புதிதுல உங்களுக்கு தேவனுக்குள்ள உறவு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம், 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு மனிதன் ஜெபிக்காமல் வாழ்வானானால் முதல்ல வருகிற முக்கியமான காரியம், எப்போ விரிசல் விழும் நம்மளுக்கும் தேவனுக்கு இடையிலனா ஒரு மனிதன் ஜெபத்தை ஸ்கிப் பண்ணும்போது, ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லி எப்போ விலகிறானோ அப்பதான். சில நேரத்துல நமக்கு ஜெபத்துல கோபம் வரும். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சில காரியத்தை கேட்டு கர்த்தர் சில காரியத்தை தாமதம் பண்ணியிருப்பார். நான் இவ்வளவு கேட்டு ஆண்டவர் எனக்கு தரலைன்னு சொல்லி ஜெபத்து மேல ஒரு வெறுப்புல நம்ம அந்த நேரத்தை விட்டுருவோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5ல இருந்து 6 வரைக்கும் உங்களுடைய ஜெப நேரம் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில 5 to 6 வரைக்கும் உங்களுடைய ஜெப நேரம். ஒரு நாள் உங்களுக்கு ஜெபிக்க தோணல, நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில முழிப்பு தட்டிரும், அந்த ஜெபிக்கிற நேரத்துல நம்ம முழிப்பு தட்டிரும். ஆனா அந்த ஜெப நேரத்தை நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு கொடுத்துருவோம்.
வேற ஏதாவது ஒரு வேலை செய்வோம். மறுநாளும் அந்த 5 to 6 உங்களால ஜெபத்துக்கு கொடுக்க முடியாது. அந்த முத நாள் பார்த்த அதே வேலை மறுநாள் வரும். நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் செய்வேன். உங்களுக்கு ஜெபிக்கவே தோணல, ஜெபத்துக்கு மேல ஒரு வெறுப்பு வருது, அந்த நாள் உங்களுக்கு ஜெபிக்க தோணல அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க ஜெபிக்கிற இடத்துல போய் அந்த ஜெப நேரத்தை விடாம சும்மா போய் உட்கார்ந்துட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சும்மா போய் உட்கார்ந்துட்டு வந்துடணும். ஜெபிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் கூட வாய் திறந்து சொல்ல வேண்டாம். உங்க ஜெபிக்கிற இடத்துல போய் கொஞ்சம் அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல நீங்க இருப்பீங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு 1 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துட்டு எழுந்து வந்துருங்க. என்ன தெரியுமா நடக்கும்? அந்த ஜெப நேரத்தை நீங்க யாருக்கும் எதுக்கும் என்ன காரியத்துக்கு கொடுக்காததுனால மறுநாள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜெப சிந்தனைக்கு நேரா திருப்பி விட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்ம வாங்கிட்டு தான் அந்த இடத்தை விட்டு போகணும். முதல் ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையில ஜெப ஒழுங்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோலண்ட்னு ஒரு தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஜெபிப்பாராம். 14 மணி நேரம் நேர்முழங்கல்ல நின்று ஒரு நாளைக்கு ஜெபிப்பாராம் டாக்டர் யோலன். அந்த மனிதனை கொண்டு ஒரு முழு தேசத்தை கர்த்தர் அசைச்சார். முழு தேசத்தை. நான் நேற்றைக்கு சொன்னேன், ஜோசப் ஆயோ பபலோலா குறித்து பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இருக்கா? ஜோசப் ஆயோ பபலோலா. அந்த மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு அவர் அவ்வளவு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சா அவருடைய வேர்வை, அந்த வேர்த்து வருள்ள அந்த வேர்வை ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படி கட்டி கிடக்குமா. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பெரிய தேவ மனிதன், அவரை 20ஆம் நூற்றாண்டின் எலியான்னு சொல்லுவாங்க. எலியா இருந்தா எப்படி இருக்குமோ அதை போல கர்த்தர் அந்த மனிதனை பயன்படுத்தி இருக்கிறார். ஜெபம் பண்ணி எந்திரிச்சாருன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி கட்டி கிடக்குமா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஜக்கரியா ஸ்டானிஹோம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜக்கரியா ஸ்டானிஹோம் ஒரு பெரிய தெய்வ மனிதன். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போய் இன்டர்நெட்ல தேடி வாசிச்சு பாருங்க அந்த மனிதர்களுடைய காரியங்களை குறித்து. அவர் தன்னுடைய அவர் வந்து பிரேயர் குரூசைட்ஸ் நடத்துவார். இப்ப நம்ம இந்த ஹீலிங் குரூசைட் நடத்துறோம், டெலிவரன்ஸ்க்கான குரூசைட்ஸ்லாம் நடத்துறோம். அந்த மனிதன் தான் பிரேயர் குரூசைட்ஸ் நடத்துவார். லட்சக்கணக்கான ஜனங்க ஆப்பிரிக்கா தேசத்துல ஜெபிக்கிறதுக்காக மைதானத்துல கூடுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய புக் நான் படிக்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தா அதுல போட்டிருக்கு, அவரை ஃபாஸ்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லி. ஃபாஸ்டிங் மெஷின் அப்படின்னு போட்டு, உபவாச இயந்திரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேராம். அந்த மனிதன் தனக்கு வருகிற வருமானத்துல 92.5% கர்த்தருக்கு கொடுப்பாராம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 92.5% கர்த்தர் கொடுப்பார். நான் அந்த தேசத்துக்கு போயிருக்கும் போது அவர் வாழ்ந்த அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க போயிருந்தேன். அவருடைய மகா இப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கும். அந்த 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 தாயார் வந்து 40வது முறை 60வது முறை 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை அசைக்க முடியும். ஆமா, எழுப்புதல கொண்டு வாங்க ஆண்டவரே, எழுப்புதல கொண்டு வாங்க. யார் முழங்கால அதிக நேரம் முடக்குறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை அசைக்க முடியும். சும்மா நானும் வார சர்ச்சில் உட்கார்றேன், பெஞ்ச தேக்க எந்திரிச்சு போறேன்னு சொல்றவனை கொண்டு கர்த்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஒரு எழுப்புதலின் அக்கினி அல்லது ஒரு அக்கினி ஓண்டது புறப்பட்டு போகணும்னா உன் முழங்கால் முதலாவது தேவ சமூகத்தில் அதிக நேரம் முடக்கப்பட்டு இருக்கணும். ஜெபத்துல பரிசுத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையில் எதிர்பார்க்கிறார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை மறந்து போனாய்னு கர்த்தர் பேசுகிறார். எந்த மனிதன் ஆதியில கொண்டிருந்த அன்பை மறந்து போனானோ அவனை கொண்டு கர்த்தர் என்ன காரியத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கு ஜெபத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை திருப்ப விரும்புகிறார். தேவனுக்கும் உனக்கும் இடையில இருந்த அந்த விரிசலை கர்த்தர் பூசி சரி பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு ஜெபத்திற்கு நேராய், ஜெப பரிசுத்தத்திற்கு நேராய் நீ திரும்பணும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி குறைந்தது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்து இருக்கணும் என்று ஆவியானவர் பேசும்போது சொன்னார். ஒரு ஊழியக்காரன் ஒரு நாளைக்கு குறைந்தது 6 to 8 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எல்லாரையும் கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டார். செபிக்கிற மனிதர்களை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை அசைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சார்லஸ் ஃபின்னியை தெரியும்? சார்லஸ் ஃபின்னியை நிறைய பேருக்கு தெரியும். சார்லஸ் ஃபின்னி ரோம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த தெய்வ மனிதன். அவரை நிறைய பேருக்கு தெரியும். சார்லஸ் ஃபின்னி சார்லஸ் ஃபின்னியை பார்க்கும் போதே ஜனங்க சரிஞ்சு கீழே விழுந்து, ஆண்டவரே நான் பாவங்களை மன்னின்னு சொல்லி கதறி எழ ஆரம்பிப்பாங்க. இந்த சார்லஸ் ஃபின்னியை குறித்து தெரியும். இந்த சார்லஸ் ஃபின்னிக்கு பின்னாடி ஒரு ஜெப மனிதன் இருந்தார். அவரை குறித்து நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பேரு ஃபாதர் நாஷ். ஃபாதர் நாஷ்னு பேரு.
சார்லஸ் ஃபின்னி ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போறாருன்னா அவர் போவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபாதர் நாஷ் அந்த பட்டணத்தை சேர்ந்துருவார். ஒரு சின்ன கார் கேரேஜ் கிடைச்சா கூட அந்த கார் கேரேஜ்ல உட்கார்ந்து சார்லஸ் ஃபின்னிக்காக புலம்புவாராம். ஆண்டவரே, நீர் கொண்டு வருகிற அந்த தேவ மனிதரை வல்லமையாய் பயன்படுத்தும், இந்த பட்டணம் உமக்கு சொந்தமாகணும், இந்த பட்டணத்தின் ஆவிக்குரிய சூழ்நிலை மாறணும் சொல்லி 3 நாள் பச்சை தண்ணி குடிக்காம ஜெபிப்பார் அந்த ஃபாதர் நாஷ். அந்த மனிதனுடைய ஜெபம் தான் சார்லஸ் ஃபின்னியை பயங்கரமாய் பயன்படுத்தினது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு ரோம் தேசமே தேவனுக்கு சொந்தமாவதற்கு இந்த ஃபாதர் நாஷ் ஒரு மனிதனுடைய முழங்காலை கர்த்தர் பயன்படுத்தார். இன்றைக்கு உங்களுடைய முழங்கால்களை தேடி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? அன்னைக்கு இந்த ஃபாதர் நாஷ் குறித்து யாருக்கு தெரியாது, சார்லஸ் ஃபின்னியை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு பேசப்படுகிறது. ஜெபத்தை குறித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஃபாதர் நாஷுடைய புத்தகத்தை வாசித்து பார். சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு மனிதனுடைய முழங்கால் ஒரு முழு தேசத்தையும் அசைத்து இருக்கிறது. சார்லஸ் ஃபின்னி நாட்கள்ல இந்த பஞ்சு நூற்பாலைக்கு அவர் போனாராம். ஒரு முறை வாசித்தவங்களுக்கு தெரியும் அவரை குறித்து. அவர் உள்ளக்க போயிட்டு அந்த பஞ்சு நூற்பாலையில அவர் இறங்குறாரு. அவர் அந்த பஞ்சு நூற்பாலை பார்க்கும்போது அதுல மேல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்மணி எட்டி பார்த்தாங்களா, இந்த சார்லஸ் ஃபின்னியினுடைய முகத்தில் இருந்த பிரகாசம் அந்த மனுஷிக்குள்ள பாவ உணர்வை உண்டு பண்ணினது. அதே இடத்துல சரிந்து கீழே விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் கதறி எழ ஆரம்பிச்சா. பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த இன்னொரு லேடி, இவளுக்கு என்னாச்சு திடீர்னு சரிந்து விழுந்து அழுகிறா, என்னென்ன பேசுறாள்னு சொல்லிட்டு போய் தொட்டாங்களாம். தொட்ட அடுத்த நிமிஷம் அந்த சகோதரி சரிந்து கீழே விழுந்திருக்கார். ஒன்று தொட்டு 6000 பேர் ஒரே நாளில இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட தேவ மனிதனை எழுப்பினது ஒரு மனிதனுடைய முழங்கால் ஜெபம். ஒரு மனிதனுடைய முழங்கால் ஜெபம். யோவேல் 2:28 தெளிவாய் சொல்லுகிறது, நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். யார் மேல தெரியுமா? யாரை கொண்டு தெரியுமா? மறைஞ்சு ஜெபிக்கிற மனிதர்களை கொண்டு, மறைந்திருக்கிற மனிதர்களை கொண்டு. சார்லஸ் ஃபின்னியை குறித்து அநேகர் பேசுவாங்க. நான் ஒரு முறை அவரை குறித்து அந்த சார்லஸ் ஃபின்னி நாட்கள்ல அந்த ரோம் தேசத்துல நடந்த எழுப்புதலை குறித்து ஆராய்ச்சி பண்ண சில காரியங்களை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதுல போட்டிருக்கு, ஃபாதர் நாஷ் ஒரே ஒரு மனிதன் பச்சை தண்ணி குடிக்காம ஜெபிச்ச ஜெபம் ஒரு முழு தேசத்தையும் அவரை கர்த்தர் பயன்படுத்தல, ஃபாதர் நாஷ் கர்த்தர் பயன்படுத்தல. அந்த ஃபாதர் நாஷினுடைய முழங்காலின் நிமித்தம் சார்லஸ் ஃபின்னியை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் முழங்கால், ஒருவேளை நீ வெளியில வர முடியாம இருக்கலாம், நீ வெளியில நிக்க முடியாம இருக்கலாம், ஆனா ஓ முழங்கால் ஏதோ ஒரு தேவ மனிதனை பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஓ முழங்கால் ஏதோ ஒரு தேசத்தை அசைத்துக் கொண்டிருக்கும். ஜெபத்துல பரிசுத்தமாக சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஜெபம் பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. மதர் ஹாவர்ட், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மதர் ஹாவர்ட் அவங்களுடைய புத்தகத்தை வாசித்து பாருங்க. இன்னைக்கு சர்ச், அதாவது ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸ் உருவானதற்கு ஒரு பெரிய ஒரு காரணம் மதர் ஹாவர்ட். ஒரு ஏழை விதவை, அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? காலையில சமைச்சு வைப்பாங்களாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம், ஜெபிப்பாங்க. மதியானம் சாப்பிடுவாங்க, மறுபடியும் எந்திரிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாங்களாம். மித்த நேரம் முழுவதும் இந்த முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே தேசத்தில் சபைகளை பெருக பண்ணும், தேசத்தின் சபைகளை ஆசீர்வதின்னு சொல்லி புலம்பி எழுந்து ஜெபிப்பாங்களா. இன்னைக்கு அநேகர் சொல்லிட்டு இருக்காங்க, அநேக பெண்கள் சொல்றீங்க, என்னால முடியாது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன், நான் விதவை ஆயிட்டேன், என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஒரு ஏழை விதவையினுடைய முழங்கால் இன்றைக்கு இருக்கிற ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸை உருவாக்கி இருக்கும். ஆனால் உன் முழங்கால் பெரிய அசைவை கொண்டு வர முடியும். உன்னை ஒண்ணு செய்யணும், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என் ஜெப நேரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இந்த ஜெப பரிசுத்தம் உன் முழங்கால்களை பலப்படுத்தும். இந்த முழங்கால்களின் பலம் உன்னை பயன்படுத்தும். உன்னை கொண்டு அநேக தேவ மனிதர்களை எழுப்பும். நீங்க கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இந்த ஜெப பரிசுத்தம் உங்களுக்கு வரணுமா? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இரண்டாவது, ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார்.
இரண்டாவது வேத தியான பரிசுத்தம். சங்கீதங்களின் புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம் வீட்ல போய் வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 37 அதிகாரம் 36வது வசனம் வீட்ல போய் வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 வருஷம் விசுவாசியா இருக்கிற பிரதர், 20 வருஷம் விசுவாசியா இருக்கிற பிரதர், சர்ச்சில் 31 வருஷம் விசுவாசியா இருக்கிற பிரதர், எத்தனை முறை உன் வேதத்தோடு நீ செலவிட்டு இருக்கிற? எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு உன் வேதத்தோடு செலவிடுகிற? வேதத்தோடு செலவிடுவது தேவனோடு செலவிடுவது. தேவனோ கூட பேசணும்னு விரும்புறாருனா முதலாவது வேதத்தின் மூலமா தான் பேசுவார். கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ ஏன் மந்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் 1 மணி நேரம் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணாயிராது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தோடு செலவிடுவது, spending time with Bible is spending time with God. ஒரு மனிதன் வேதத்தோடு செலவிட்டால் அவன் தேவனோடு செலவிடுகிறான் அர்த்தம். தேவனோடு செலவிடணும் உனக்கு விருப்பமா? வேதத்தோடு செலவிட்டு பார். நான் 60 முறை ஆண்டவருடைய கிருபையில என் முழங்கால்களில் நின்று என்னுடைய வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கிருபை 163 முறை என்னுடைய வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேதத்தை தொடும் பொழுதெல்லாம் பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் வெளியேறுகிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மறைகிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிகிறதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு வேதத்தோடு செலவிட்டு பார். நீ தேவனோடு செலவிட துவங்குவாய். தேவ சுபாவம் உனக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை உனக்குள்ள நடக்கணும்னா முதலாவது நீ வேதத்தோடு செலவிட வேண்டும். வேத தியான பரிசுத்தம் உனக்கு ரொம்ப முக்கியம். வேத தியான பரிசுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வேத தியான பரிசுத்தத்துக்குள்ள வந்து பாருங்க. இரவுல வருகிற தவறான சொப்பனங்கள், இரவுல பேய் அடிச்ச மாதிரி அலறி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் போய் நீ தலையை கொடுத்தாலும் உனக்கு சரியாகாது. 3 நாளைக்கு வராம இருக்கும், 4வது நாள் திரும்ப வரும். என்ன தெரியுமா செய்யணும்? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் வேதத்தோடு செலவிடு. காலையில எந்திரிச்ச உடனே 1/2 மணி நேரம் வேதத்தோடு செலவிடு. நைட் கண்ணை மூடும் போது வேதத்துல கண்ணை மூடு. காலையில கண்ணை திறக்கும் போது வேதத்துல கண்ணை திற. 7 நாளைக்கு செஞ்சு பாருங்க. 7 நாளைக்கு அடுத்து உன் வாழ்க்கைக்குள்ள உன் எந்த நேரத்திலையும் அந்த சொப்பனத்துல பிசாசு போராட முடியாது. அநேக வாலிபர்கள் வந்து கேட்பாங்க, அண்ணா சொப்பனத்துல தேவையில்லாத காரியங்கள்லாம் நடக்குது, இச்சையான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது. அதற்கான வழி எங்க தெரியுமா இருக்கு? வேத தியானத்துல இருக்கு. வேத தியானத்துல இருக்கு. நீ வாசி அல்லது தியானி. நீ வாசி. அந்த 1/2 மணி நேரம் உன் இருதயம் டியூன் பண்ணப்படும். எஃப்எம் ரேடியோ பார்த்திருக்கீங்களா? இந்த எஃப்எம் ரேடியோ டியூன் பண்ணாதான் அதுல பாட்டு சத்தமோ செய்தி சத்தமோ கேட்கும். அதே போல இந்த வசனம் உன் இருதயத்தை டியூன் பண்ணி வச்சிரும். தேவையில்லாத காரியங்களுக்கு உன் இருதயத்தை போக விடாது. அநேக பட்டணங்களை பிடிக்கிறவனை பார்க்கிறோம் தன் இருதயத்தை அடக்குகிறவன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. 1/2 மணி நேரம் நைட்டு, காலையில் 1/2 மணி நேரம் கண்ணை மூடுறது வேதத்துல, கண்ணை திறக்கிறது வேதத்துல வாசித்து பாரு. உன் வாழ்க்கை மாறலன்னா என்கிட்ட வந்து கேளு. வாழ்க்கை மாறலன்னா என்கிட்ட வந்து கேளு. பிரதர் 7 நாளைக்கு வாசிச்சா போதுமா? 7 நாளைக்கு வாசிச்சா இந்த இச்சையில இருந்து தப்பிச்சிருவேன். வாழ்க்கை பூரா வாசிச்சா உன்னை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். வேத தியான பரிசுத்தம் எத்தனை பேருக்கு வேணும்னு தெரியல. அது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. வேத தியானத்துக்கு இடம் கொடுக்கிறவன ஒரு நாளும் கர்த்தர் ஃபெயில் ஆக விட மாட்டார். ஒரு நாள் ஃபெயில் ஆக விட மாட்டார். நீ தொட்ட காரியம் எல்லாம் துவங்கும். நீ தொட்ட என்னென்ன காரியத்தை தொடுகிறது எல்லாம் வாழும். நீ போகிற வீடு வாழும். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்கன்னு தெரியல. நான் வேகமா போறேன். இதுல நிறைய சொல்லலாம். முதல்ல ஜெப பரிசுத்தம், 2வது வேத தியான பரிசுத்தம், 3வது ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யோவான் 17:21. அவர் எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும். 3வது ஆவிக்குரிய ஐக்கியம். எந்த மனிதனுக்கு சரியான ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கிறதோ அந்த மனிதன் தவறுவது இல்லை. அந்த மனிதன் சறுக்க மாட்டான். ஆவிக்குரிய ஐக்கியம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல. நீங்க நல்லா பாருங்க.
இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்க முழங்கால் படியிடுகிறார், இரத்த வேர்வை சிந்துகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம். 3 முறை ஜெபிக்கிறார். போய் 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 ஜெபம் பண்ணிட்டு வருகிறார். பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். இயேசு அவர் மரிக்கணும், அவர் மரிச்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அவர் சிலுவையில கசையடி போடணும், அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கணும், எல்லாமே தெரியும். இப்படிப்பட்ட இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பயத்தினால் வியாகுலப்பட்டார். அவர் சரீரத்தில் ஏற்பட்ட அந்த பயம் அவருக்கு இரத்த வேர்வையை சிந்த பண்ணினது. நான் போய் ஆவியானவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆவியானவரே, ஏசப்பா பயந்தாரா இப்படிப்பட்ட காரியத்தை? இல்ல 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 இல்ல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்க வேண்டியது இருந்தது. அந்த 6 மணி நேரத்தில் உலகத்தின் மொத்த பாவமும் அவர் தோள்களின் மேல் ஏற்றப்பட்டது. நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அவர் அந்த பாவத்தை பார்ப்பதற்கு அவர் முகத்தை திருப்பி கொண்டார். அந்த 6 மணி நேரம் அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பிதாவே, அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த 6 மணி நேரம் தொடர்பின்மைங்கிற பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அவர் பிதாவை விட்டு ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட பிரிந்திருக்க விரும்பவில்லை. அந்த ஐக்கியத்தை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான சுகம் இல்ல. இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நான் வாசிக்கும் போது அழுதேன். நாங்க அப்படி இல்லையே ஆண்டவரே, நாங்க அப்படி இல்லையே. அந்த ஒரு 6 மணி நேரம் தொடர்பின்மை, அதுக்கப்புறம் யுக யுகமா அவர் பிதாவோடு தான் இருக்க போகிறார். அந்த 6 மணி நேரம் தொடர்பின்மையை நான் விரும்பல ஆண்டவரே. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லிதான் இரத்த வேர்வை சிந்தினார். நம்மை நோக்கி கேட்கிற ஒரு வார்த்தை, உன் ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது சகோதரன்? உன் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உன் ஐக்கியம் எந்த மனிதனோடு இருக்கிறது? உன் ஐக்கியம் எந்த மனுஷியோடு இருக்கிறது? ஜெபிக்கிறவங்களோடு உங்க ஐக்கியம் இருந்தா உன் ஜெப வாழ்க்கை மேம்படும். வேதத்தை தியானிக்கிறவனோட ஒரு ஐக்கியம் இருந்தா உன் வேத தியான வாழ்க்கை மேம்படும். அபிஷேகத்துல இருக்கிறவனோட ஒரு ஐக்கியம் இருந்தா உன் அபிஷேக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படும். ஒன்றுமில்லாதவனோட உன் ஐக்கியம் இருந்தா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் தான் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஐக்கியத்தை நான் சரிப்படுத்தணும் ஆண்டவரே, என் ஐக்கியத்தை சரிப்படுத்தணும். முதலாவது என் ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? முதலாவது என் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு கூட இருக்கணும். மனுஷனோடு அல்ல, மனுஷியோடு அல்ல, உம்மோடு இருக்கணும். இரண்டாவது என்னோட ஐக்கியம் என் ஜெப நண்பனோடு இருக்கணும். மூணாவது என்னோட ஐக்கியம் என்னை நடத்துகிறவர்களோடு இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாலாவது, நம்ம நிறைய பேசலாம். நாலாவது, ஹல்லேலூயா, உபவாச நாட்கள். சரியான உபவாச நாட்களை நியமிக்கணும். லாங் ஃபாஸ்டிங் இருக்கும்போது கர்த்தரிடத்துல முதலாவது விசாரிக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், நான் 40 நாள் உபவாசம் பண்ண போறேன், திடீர்னு கிளம்பி 40 நாள் உபவாசம் பண்ண போயிருது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரீரத்தில் வருகிற பாதிப்புக்கு கர்த்தர் பொறுப்பேற்க மாட்டார். நீங்க கர்த்தர் சொல்லி லாங் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அதுல சரீரத்தில் எந்த பாதிப்பு வராது. முதலாவது கர்த்தர் உங்ககிட்ட பேசணும். ரெண்டாவது, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய தாயிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஆண்டவர் இப்படி என்கிட்ட பேசி இருக்கிறார், 40 நாள் உபவாசம் பண்ண சொல்றார், எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உபவாச நாட்களை சரியா பயன்படுத்துங்க. எத்தனை சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன். 5வது, அபிஷேகம் வரங்களை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் அபிஷேகம், 2-3 வார்த்தை வசனத்துல 2-3 வசனம் தெரிஞ்ச உடனே கர்த்தரே என் பாக்கெட்டுக்குள்ள பேசுகிற ஒரு சந்ததி இருக்குது. இந்த அபிஷேகம் வரங்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்க. சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், நான் முழங்கால் போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு எதிராக முறைச்சுக்கிட்டு வர, அதுக்காக உனக்கு ஆவிக்குரிய செய்வனை வைக்கிறதுக்காக உனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை வரங்களை கொடுத்து வைத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அபிஷேகம் வரங்களை சரியா பயன்படுத்துங்க. கொடுத்த அபிஷேகத்தை, கொடுத்த வரங்களை தவறாய் பயன்படுத்துகிற எவனும் விழுந்து போனவன். அந்த அபிஷேகம் அந்த வரமும் உங்ககிட்ட இருக்காது. ஆவியானவரோட கிரியை செய்யாது, அது வேற ஒருத்தன்ட்ட இருக்கும், வேற ஒரு கையில இருக்கும். அவன் தான் அவங்களை இயக்கிட்டு இருப்பான், அவன் தான் அவங்களை பயன்படுத்திட்டு இருப்பான். அபிஷேகம் வரங்களை சரியா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் வேகமா போறேன். அடுத்து ஒரே ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க.
எபேசியர்களை நினைப்போம். பரிசுத்த பவுல் எபேசியர்களை நினைப்போம் 4வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவது நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை தூக்கிடும். எது துக்கப்படுத்தும்? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம இருக்குது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும். சில நேரத்தில் நமக்கு உணர்த்தல் ஒரு சின்ன உணர்த்தல் ஒரு ஜெபம் பண்ண சமையல் பண்ணிட்டு இருப்போம், அல்லது நீங்க முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஜெபம் பண்ண சமையலை விட்டுட்டு ஜெபம் பண்ணுவோமா இல்ல சமையலை முடிச்சிட்டு ஜெபம் பண்ணுவோமா? பெரும்பான்மை சமையலை முடிச்சிட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆவி நீர்த்து போயிடும், அந்த ஜெப ஆவி நீர்த்து போயிடும். டக்குனு ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஆண்டவரே நீ எதுக்கு என்ன ஜெபம் பண்ண சொல்லி எதுக்கு பண்ண சொல்லி தெரியல, ஒரு 2 நிமிஷம் ஜெபம், 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய ஸ்டவ் ஆன் பண்ணி உங்க வேலையை பாருங்க, மறுபடியும் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்களேன், கர்த்தர் உங்களோடு தான் இடைப்படுவார். சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவரை துக்கப்படுத்தும். வேதவாசியன்னு சொல்லும் போது எடுத்து ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு டக்குனு மூடி நீங்க உங்க வேலையை பாருங்களேன். அடுத்து பெரிய பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். தேசத்தை குறித்து பேச மாட்டார். சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியாத நம்ம இடத்துல எப்படி பெரிய பெரிய காரியங்களை அவர் பேச முடியும்? முதல்ல சின்ன சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து 7வது, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, விசுவாசத்தை விட்டு விட கூடாது. யாக்கோபு 1:6 வீட்ல போய் வாசி பாருங்க. ரோமர் 4:20 வீட்ல போய் வாசி பாருங்க. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறோம், காற்றினால் அழைக்கப்பட்ட அலை கெடுக்கிற கடலுக்கு அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா செய்வாரா? முதல் சந்தேகம் உன் ஜெப வாழ்க்கையை கெடுத்துரும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க விடாம தடுக்கும். இந்த சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஆமென். அடுத்து யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிதிருங்க. யாக்கோபுக்கு 4:7 இருக்கு. ஹல்லேலூயா. அது அடுத்து 9வது, நிர்விசாரம் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நீதிமொழிகள் 1:32, நீதிமொழிகள் 24. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:32, நீதிமொழிகள் 24 வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. சோம்பேறித்தனம், நிர்விசாரம், இந்த ரெண்டுக்கு இடம் கொடுக்கிறவன் வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செய்யாம நாளைக்கு செய்யறது நிர்விசாரம். இன்னைக்கு ஆண்டவனை 1 மணி நேரம் காத்திருக்க, இன்னைக்கு காத்திருக்காம நாளைக்கு காத்திருக்கிறது நிர்விசாரம். இன்னைக்கு உன் வேலையை செய்யாம நாளைக்கு உன் வேலையை செய்யறது நிர்விசாரம். இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்தும். இதெல்லாம் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிறத அடையாளத்தை உன்னை விட்டு எடுத்துரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? 9 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா 9 சொல்றேன். 10வது, உங்க அழைப்புல சரியா நிக்க ஒப்பு கொடுங்க. அழைப்பு என்ன ஆண்டவர்ட்ட கேளுங்க. நான் விசுவாசி பிரதர், எனக்கு என்ன அழைப்பு இருக்க போது? தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அழைச்சிருக்கிறார், அந்த அழைப்பு என்னங்கறத ஆண்டவர்ட்ட கேட்கணும். பிரதானமாய் 5 அழைப்பு இருக்கு. அந்த 5 அழைப்புகளுக்கு கீழே நிறைய அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புல ஏன் அழைப்பு என்ன, ஏன் தீர்மானம் என்ன, ஏன் மேல நீர் வச்சிருக்க தரிசனம் என்ன, ஏன் மேல நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் 21 தெளிவாய் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சித்தம் என்ன தரிசனம் என்னன்னு தெரியாதவன் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நீங்க ஆண்டவர்ட்ட நீங்க கேட்கணும், என்ன குறித்து நீ வைத்திருக்க தரிசனம் என்ன, என்ன குறித்து நீ வைத்திருக்க திட்டம் என்ன, எனக்கு நீங்க அதை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 ஒழுங்குகள் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்குமானா எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிற அழைக்கப்பட்டவன்கிற ஸ்தானத்தை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்டவன்கிற ஸ்தானத்துக்கு நீங்க வந்துருவீங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் ஒரு மனிதன் உனக்கு எதிராக எதிர்த்து வருவது இல்லை. எந்த பிசாசு உனக்கு எதிராக கிரியை செய்வது இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது.